3600 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த கிலோ இப்போ 800 ரூபாய்க்கு தான் வருது. இப்போ நடுத்தர ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4600 ரூபாய்க்கு வந்துட்டு அது விற்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு எங்களுக்கும் கவர்மெண்ட்க்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்து இந்த டெல்டா ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் பண்ணலாம். ஒரு இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் வந்து கண்வெளி கிழங்கு பயிர்கள்? கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதுல இருக்கிற விதை தானே 2000 ஏக்கர். விலை கூட்டுற மாதிரி விதையை மட்டும் கொடுக்கறது இல்லாம அது வந்துட்டு பவுடர் மாதிரி ஆகி கவர்மெண்ட்க்கும் விவசாயிகளுக்கும் டேரக்டா ஒரு கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். கூட்டுறவு மூலியமா பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சரிம்மா வரட்டுமா. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா, எங்களுடைய சொன்ன மாதிரி நம்முடைய நிதி மார்க்கெட் சொசைட்டி மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது, அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம், வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி, வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே வந்து இடைத்தரகர்களெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. விலை வீழ்ச்சியில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம். விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை மார்க்கெட் கமிட்டிகளை விற்பனை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும்.